முடிவு பண்ணல, வெயிட் பண்ணுங்க. காளியம்மாள் எங்கன்னு கேட்டீங்கன்னா, காளியம்மாள் மதில் மேல உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஏன் இன்னும் இந்த மதில் மேல் பூனை மாதிரியான எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும்? இதனாலதான் நம்ம பெரியாரு இந்த பக்தி இலக்கியங்களை எல்லாம் குப்பைன்னு சொன்னாரு. கோவலனும் கண்ணகியும் மதுரைக்குள்ள வரும்போது காம்பவுண்ட் வால் மேல இருந்த கொடி ஆடிச்சாமா, அத இளங்கோவடிகள் பார்க்கல. ஆனாலும் அத பார்த்த மாதிரி தான் எழுதியிருக்காரு. நம்ம ஏன் அதை எடுத்து சொல்லணும்? அதனால காளியம்மாள் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம காளியம்மாள் தான் அமாவாசை சத்யராஜ். நம்ம ஏன் சத்யராஜ் அவர்களை புரட்சி தமிழர்னு சொல்றோம் தெரியுமா? இவர் எடுத்த படத்தோட மொத்த தொகுப்பு தான் நாம் தமிழர் கட்சி இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே. அது கட்சியோட தலைமையில இருந்து அந்த கட்சியில இருக்க ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் சீன் பை சீனா எடுத்து காமிச்சிட்டு போயிட்டாரு. இங்கிலீஷ்காரன் படத்துல வர சத்யராஜ் தான் நம்ம சாட்டை. ஏன் சாட்டைய இங்கிலீஷ்கார படத்தை கூட கனெக்ட் பண்றோம் அப்படின்னா, எதுக்கு கஷ்டப்பட்டு பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணுக்கு சொத்து இருக்கா இல்லையான்னு தெரியாம வந்ததுக்கு அப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சு அதெல்லாம் வேணான்னு ஏற்கனவே சொத்தோட இருக்கிற பிள்ளையா, ஏற்கனவே கல்யாணம் பண்ண பிள்ளையா கூட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் சொகுசான ஆளுதான். அவருன்னு சொன்னது நக்கலுக்காக தான், ஏதோ ரெஸ்பெக்ட் பண்ணிட்டேன்லாம் நினைச்சுக்காதீங்க. அதே மாதிரிதான் சாட்டையோட ஐடியா என்ன இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சியே நம்ம கையில வரப்போகுது. ஏன்னா அண்ணன் எப்படி பார்த்தாலும் 10-15 நாள் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் உள்ள போயிருவாரு. அப்புறம் இந்த கட்சி இந்த இங்கிலீஷ்காரனுக்கு தான் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காளியம்மாள் எதுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? வேற பெருசா ஒரு காரணமும் கிடையாதுங்க. காளியம்மாள்ங்கிறவங்க அமாவாசை. எப்படியும் அண்ணன் உள்ள போறாரு, அதனால நம்ம தான் தேர்தல்ல நின்று ஜெயிக்க போறோம், அதனால ஊட்டியே நமக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இவ்வளவு நாள் இந்த கட்சிக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் எதுக்கு? இந்த கட்சி மூலம் கிடைக்கிற ஒரு எம்எல்ஏ பதவிக்காக நினைச்சீங்களா? சீமான் யாருங்கிறது காளியம்மாள் அந்த கட்சிக்குள்ள போறப்பவே தெரியும். எப்படி பார்த்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் இவன் சிக்குவாங்கிறது காளியம்மாளுக்கும் நல்லா தெரியும். ஒருவேளை எங்கேயாவது இவன் சிக்காம போயிட்டாலும் எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டாலே போதுமே, சிக்கிக்குவானே. அது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? 10 minutes, just 10 minutes. 10 minutes தான் இவர் போய் பிரபாகரனை பார்த்தாரு அப்படின்னு நான் சொல்லிட்டா வேற வழியே இல்லை, எல்லாம் நம்பித்தான் ஆகணும். இது வரைக்கும் அந்த பெரியாரிஸ்டுக்கு சொன்ன அந்த 10 நிமிஷத்துக்கு சீமான் பதில் சொன்னதே கிடையாதே. ஆனா அன்னைக்கு வழியே இல்லாம மேடை ஏறி காளியம்மாளோட காலை பிடிச்சி கெஞ்சினது பாத்தீங்கல்ல? ஒண்ணும் இல்லைங்க, தங்கச்சி அண்ணனுக்காக 2 நிமிஷத்தை கூட்டி கொடுத்துருக்காங்க. அண்ணனுக்காக எத்தனையோ பேர் கூட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா தங்கச்சி அண்ணனுக்காக கூட்டி கொடுத்த அந்த 2 நிமிஷம் எவ்வளவு பெருமை மிக்கது தெரியுமா? ஆனா இங்க எங்கேயுமே நம்ம சீமானவர்கள் சீரவே இல்லையே. ஏன்னா காளியம்மாள் தான் அமாவாசை அப்படிங்கிறது சீமானுக்கும் நல்லா தெரியும். உங்களுக்கு வர கேள்வி எனக்கும் தெரியுதுங்க. என்ன அமாவாசை இங்கிலீஷ்காரனோட நிப்பாட்டிக்க போறியா அப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ இந்த ஆடியோவை மட்டும் கேட்டுட்டு வந்துருங்க. காளியம்மாள் கட்சிக்கு வந்தப்ப தானே தெரியும் உங்களுக்கு? அதுக்கு முன்னாடியே காளியம்மாள், அதுக்கு முன்னாடியே சீமானு தெரியுமா, காளியம்மாள் தெரியுமா? இல்ல, நானே கட்சிக்கு வந்த பிறகுதான் காளியம்மாவே கட்சிக்குள்ள வந்தாங்க. அப்ப நமக்கு சீமான் வேணுமா, நமக்கு காளியம்மாள் வேணுமா? இந்த ஆடியோவையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனது கூப்பிட்டவரு கிடையாது, பேசினவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்களா? நமக்கு அண்ணன் தான் முக்கியம், அண்ணன் மட்டும்தான் முக்கியம். ஒரு ஆசாரிய 1000 பொம்மையை செய்யலாம், ஆனா 1000 பொம்மையை சேர்ந்து ஒரு ஆசாரிய செய்ய முடியாதே அப்படின்னு சொன்ன அண்ணனோட தத்துவம் நம்ம எல்லாம் கேட்டிருப்போம்ல. அதே தத்துவத்தை தான் இந்த வாந்தி எடுத்து வச்சிருக்குது. இப்ப காளியம்மாளால சீமான் மாதிரி ஆளை உருவாக்க முடியுமா, இல்ல சீமானால காளியம்மா மாதிரி பல பேரை ஒரு சிலர் உருவாக்க முடியுமா? அண்ணன் 1000 காளியம்மாளை உருவாக்கிட முடியும், 1000 காளியம்மாள் சேர்ந்து அண்ணனை உருவாக்கிட முடியுமா? இந்த பொம்மை மட்டும் இல்லைங்க, டாக்டர் கார்த்திகேயன்ல இருந்து எல்லா தம்பிகளும் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு தெரியுமா? இதுல யாரோ ஒருத்தங்க தான் ஓபிஎஸ் ஆக போறாங்க. நான் தான் அடுத்த ஓபிஎஸ் அப்படின்னு இவங்க எல்லாம் யூபிஎஸ்ஏ இல்லாம எரிஞ்சிட்டு கிடக்குறாங்க. அண்ணன் நான் உனக்கு விசுவாசின, விசுன்னு சொன்னா கூட அண்ணன் ஆயிருவேன், நான் உனக்கு தம்பின, கிஸ்முவாசின, என்ன நம்பி உங்களோட தலைமை பதவியை மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க. உங்களுக்கு தெரியாம அந்த சீட்ல கூட நான் உட்கார மாட்டேன். நான் வேணா அப்பப்போ உனக்கு போட்டோ பிடிச்சு அனுப்புறேன்ன. உன்னோட ஒருங்கிணைப்பாளர் சீட்டுக்கும் என் சீட்டுக்கும் நடுவுல கேப் இருந்துகிட்டே இருக்கும்ன. அவ்வளவு பவ்யண்ண,
அடுத்தது நான் தான் ஓபிஎஸ். இந்த கட்சியோட அடுத்த ஓபிஎஸ் நான் தானே. ஒருவேளை நீ ஓபிஎஸ் நம்பாம வேற ஏதாவது இபிஎஸ் நம்பிட்டேன்னு வச்சுக்கவேன், நீங்க 4 வருஷம் உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள அவரு தான் அந்த சீட்டுலயே உட்கார்ந்துருப்பாரு. கயல்விழி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, மாவீரன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, ஏன் நீயே வந்து கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா என்ன, உன் தம்பி ஜேம்ஸ வச்சு கூட என் கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்பலாமனே, நான் தான் உன்னோட ஓபிஎஸ் நம்பு அப்படின்னு இத்தனை தம்பிகளும் கதறாங்க. இப்ப நம்ம நாம் தமிழருக்கு தேவை அமாவாசையா, இங்கிலீஷ்காரனா, இல்ல ஓபிஎஸ்ஸா? ஆனா நம்ம மணிவண்ணன் ஊட்டிக்கு தனியா போன மாதிரி நீ ஜெயிலுக்கு தனியா தானே போகணும். ஆனாலும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா, பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்ற நாய் தான் இது. ஆனா மாப்போசிக்கு கிடைக்காத பெருமை, இந்த தமிழ் தேசியம் பேசுனா யாருக்குமே கிடைக்காத பெருமை இந்த சீமானுக்கு கிடைச்சிருக்கு. அதனால நான் அவரை பாராட்டுறேன். என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வரைக்கும் அவங்களோட முடிஞ்சு போச்சு. சீமானுக்கு மட்டும் அடுத்த அமாவாசை யாரு அப்படிங்கிற கேள்வி வரைக்கும் நீண்டுகிட்டு இருக்குது. இன்னைக்கு அமாவாசையா இருக்கிற காளியம்மாள் தான் நாகராஜ சோழன் எம்எல்ஏவாக தயாரா உட்கார்ந்துருக்காங்க. நாகப்பட்டின சோழர் பரம்பரையில் ஒரு ஒருங்கிணைப்பாளர். அந்த காலத்துல எல்லாம் ராஜாவை பாக்குறதுக்கு நாகப்பட்டினத்துல இருந்து எல்லாம் அரண்மனைக்கு போய் பார்ப்பாங்க. இன்னைக்கு அந்த அரண்மனையாவும் ராஜாவாவுமே அந்த நாகப்பட்டினம் மாறப்போகுது. அதனாலதான் காளியம்மாள், நான் எந்த முடிவும் இப்ப சொல்லல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா நம்ம சாட்டை எதுக்காக வெயிட் பண்ணாருனால தெரியல. ஆனா இப்பவும் இங்கிலீஷ்கார மாதிரியே பின்னாடியே நின்னுட்டு இருக்காரு. ஒண்ணு மட்டும் சீமானுக்கு தெரியும், இந்த சாட்டைங்கிறவன் இங்கிலீஷ்காரன் படத்துல வர இங்கிலீஷ்காரன் கிடையாது, அமைதிப்படை படத்துல வர மொட்டையன் அப்படிங்கிறது தெளிவா மொட்டையன்கிட்ட சொல்லுவாரு. பழசெல்லாம் மனசுல வச்சு என்ன கிண்ண குத்திராதடா, அவனை குத்து அப்படின்னு. சாட்டை எப்ப வேணாலும் இவனை குத்து வாங்குறது சீமானுக்கு நல்லா தெரியும். ஆனா மற்ற தம்பிகள், டாக்டர் கார்த்திகேயன்ல இருந்து எல்லா தம்பிகளுமே ஓபிஎஸோட சீட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணுவோம். நாத்தாக்காவில் வெல்ல போவது அமாவாசையா, இங்கிலீஷ்காரனா, இல்ல ஓபிஎஸ்ஸா? ஆனா நாத்தாக்கால இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க ஜெயிக்க போறது இல்லைன்னு. அவங்களோட அதிகபட்ச லட்சியமே என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஈசிஆர்ல இருக்க வீட்டை யாரு வச்சுக்க போறா? நீங்க உடனே என்ன நீ கிறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அதான் கயல்விழி இருக்காங்கல்ல, அவங்க தானே லீகல் வாரிசு அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. அதுக்கும் சேர்ந்துதான் ஆப்பு வச்சிருக்காங்க. ஒருவேளை விஜயலட்சுமி முதல் மனைவி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா இந்த லீகல் இல்லீகலா மாறிடும். ஏன்னா முதல் மனைவியோட அனுமதி பெறாம 2வது கல்யாணம் பண்ணா செல்லாதுன்னு சட்டம் சொல்லுது. அப்போ இல்லீகல் லீகல் ஆயிரும், லீகல் இல்லீகல் ஆயிரும். இன்னைக்கு கொடநாட்டை யாரு வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நாளைக்கு ஈசிஆர் வீட்டை யாரு வச்சுக்க போறா அப்படிங்கிற கேள்வி ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன பேசுனீங்க, எப்படியெல்லாம் பேசுனீங்க, இந்த நிலை என்கிட்ட சிக்குச்சு, நீ செத்த. நான் தான் சிஎம் மட்டும் இல்ல அதிபர் மட்டும் இல்ல பிரதமர். தேங்காய் சில்லுலடா, தேங்காவே எனக்கு தான் சொந்தம். அமாவாசை சத்யராஜுக்காவதும் நாய் கூட சண்டை போட்டு 1/2 மூடி தேங்காவாதும் கிடைச்சது. குடுமி கூடயே இருந்துக்கலாம், டிராவல் பண்ணிக்கலாம்னு நினைச்ச உனக்கு தேங்காவோட குடுமி கூட கிடைக்காதுப்பா. அவ்வளவுதாங்க இந்த கட்சி. கிட்டத்தட்ட ஓலப்பட்டாசு மாதிரி டம்மால் டம்மின்னு வெடிச்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஓபிஎஸ்க்கும் அமாவாசைக்கும் இங்கிலீஷ்காரனுக்கும் நம்ம புன்னகையோட வாழ்த்துவோம். அதுல எல்லாம் யாரு வர போறீங்கன்னு தெரியல, ஆனாலும் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.